வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி கள்ளக்குறிச்சி. நம்ம வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை பக்கம் நத்தாமூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் தான் பிஎம் சூரியகர் ஸ்கீம் அதில் தான் நம்ம 78,000 சப்சிடியோடு பண்ணி கொடுத்துக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாண்ட் ஒர்க்கு பண்ணிட்டுருக்குறோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஜிஏ ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். மேலே 3 பேனல், கீழே 3 பேனல், 2 ரோவில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கீழே வந்து புல்லட் போல்டு நம்ம வந்து அடிச்சிட்ருக்குறோம். இதுக்கப்புறம் அவங்க காங்கிரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் ஸ்டாண்டு ஃபிட் பண்ணிவிட்டு புல்லட் போல்டு அடிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க காங்கிரீட் போடுவாங்க. காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நாங்கள் பேனல் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்ட் ஹைட்டு பார்த்திங்கன்னா 4 அடி, பின்னாடி வந்து 4 அடி ஹைட் இருக்கும், முன்னாடி வந்து 3 அடி ஹைட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம லெக்கு பார்த்திங்கன்னா 3க்கு 3 அந்த சைஸில் தான் நம்ம லெக் கொடுத்துக்குறோம். கொடுத்து இப்போ அவங்க காங்கிரீட் ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம பேனல் ஃபிட் பண்ணுற வேலை தான். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேறு எங்கேயாவது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்னு கேட்டாங்க. அது நம்ம கூட்டிகிட்டு போய் காட்டணும். அதை கூட்டிகிட்டு போய் காட்டி அவங்ககிட்ட பேசினாங்க. எல்லாம் பேசி அதெல்லாம் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேனல் ஃபிட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து நம்ம வந்து 565 வாட்ஸ் பேனலில் அதானி பிராண்டு அதுதான் போட்டுக்கிறோம். இது வந்து என் டைப் டாப்கான் டெக்னாலஜின்னு சொல்லி இது புது டெக்னாலஜி. அந்த பேனல் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். மொத்தம் 565ல் 6 பேனல். இது வந்து பைஃபேஷியல் பேனல் அப்படிங்கிறதுனால அவங்க கீழே வந்து ஒயிட் பெயிண்ட் அவங்க அடிச்சுக்கிறேன்ட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுனா நமக்கு வந்து பைஃபேஷியல் பேனுங்கிறதுனால நமக்கு ஜென்ரேஷன் வந்து நார்மலாக 1 கிலோவாட் 5 யூனிட் ஜென்ரேஷன் ஆகுதுன்னா இதில் இன்னும் கொஞ்சம் சேர்ந்து ஒரு 5.5 யூனிட் பக்கம் அந்த மாதிரி 5.5 யூனிட் டு 6 யூனிட் பக்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு நியர்லி 2 months ஒன்ஸ் பார்த்திங்கன்னா 1000 யூனிட் பக்கம் நல்லா பீக் சன்ஷைன் ஹவர்ஸ் வெயில் அடிச்சுன்னா 1000 யூனிட்டுக்கு மேலே உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆகும். உங்களுக்கு இப்போ கரண்ட் பில் பார்த்திங்கன்னா ஒரு 4000 to 5000 வருதுன்னாங்க. அதனால தான் நம்ம 3 கிலோ சஜஸ்ட் பண்ணோம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கரண்ட் பில்லு ஒரு மினிமம் சார்ஜஸ் மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 200 250 அந்த மாதிரி தான் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் ஒர்க்கு தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், மேலே சோலார் பேனல்லேருந்து நம்ம டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் தான் கொடுப்போம். அதுலேருந்து டிசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து இன்வெர்ட்டர் கொடுப்போம். இன்வெர்ட்டர்லேருந்து நம்ம ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கொடுப்போம். இன்னும் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து மீட்டருக்கு போகும். உங்களுக்கு கரண்ட் பில்லு 2000 மேலே வருதுன்னா நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வந்து டான்ஜெட்கோடைய அப்ரூவ்டு வெண்டார் இந்த பிஎம் சூரியகர் ஸ்கீமுக்கு. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம இது ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்லேருந்து நம்ம மீட்ரு கொடுக்குறோம். அந்த மீட்ரு கொடுக்குறதுல உங்களது கொஞ்சம் பழைய மீட்டராக இருந்தது. அதனால் நம்ம அந்த பழைய அந்த ஃபியூஸ் கேரியரில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம எம்சிபி அவங்கள வாங்கி கொடுக்க சொல்லி எம்சிபி ஃபிட் பண்ணி அவங்களுக்கு அந்த எம்சிபிலே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. இவங்களுக்கு 2 எர்த்திங்கும் பண்ணி கொடுத்தோம். ஏசிக்கு தனியாக டிசிக்கு தனியாக பண்ணி கொடுத்தோம். அது எல்லாமே ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எல்லாம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. இதுதான் அந்த மீட்ரு. அது கொஞ்சம் உங்களுக்கு பழைய காலத்து மீட்ரு. இதில் பார்த்திங்கன்னா சப்சிடி பார்த்திங்கன்னா நம்ம 1 கிலோவாட்டுக்கு வந்து உங்களுக்கு 30,000, 2 கிலோவாட்டுக்கு வந்து 60,000, 3 கிலோவாட்டுக்கு வந்து 78,000, 3 கிலோவாட்டுக்கு மேலே 10 கிலோவாட் வரையுமே உங்களுக்கு 78,000 தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பில்லு வருதோ அதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். எவ்வளோ போடலாம் என்னங்கிறது சஜஸ்ட் பண்ணி நீங்கள் கால் பண்ணும்போது எவ்வளோ யூனிட் கன்சம்ஷன் ஆகுது, எவ்வளோ பில்லு வருதுன்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அது எவ்வளோ கிலோவாட் போடலாங்கிறது நான் சஜஸ்ட்